ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கமருதீன் வந்து கிச்சனில் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி பாட்டன் தண்ணி பிடிக்க வராங்க. அப்போ பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்குறாங்க, ஏன்டா டேய் நீ வந்து யார் இந்த பிக் பாஸ் வீட்டில் தகுதி இல்லைன்னு சொல்லும்போது என் பேர் தான் சொன்னன்றாங்க. உடனே அவர் ஒன்று சொல்கிறார், இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சண்டை போட்ட ஒரு தடமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. உண்மையாகவே எல்லாருக்குமே ஷாக்குங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டாங்களா, இல்லை அங்கே சண்டையை விலைக்கு விட்டுங்க அவங்களும் முட்டாள் நினச்சிட்டாங்களா தெரிலங்க. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, பிக் பாஸில் வந்து எல்லாமே மியூட் போட்டாங்க. திடீர்னு அவங்கக்கிட்ட அந்த பேசுகிற சீனே காமிக்காமல் பெட்ரூம் சீனை காமிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எது நடந்தாலும் பரவாயில்ல, பட் அது சபைக்குன்னு வந்துட்டு அப்புறம் நம்ம தானே இது பண்ண போய் தடுத்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்வதி என்ன கேட்டாங்க, நீங்களாம் யாரும் கேட்கறது ஆள் இல்லையா, இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதால் தான் நம்ம போய் எல்லாம் வந்து தலையிட்டோம். இப்போ என்னடான்னா அவங்க மட்டும் தனியாக பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கமருதீன் ரொம்ப கிளவராக இந்த இடத்துல வேலை பார்க்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதியில் சாட்சிக்காரன் காலில் விட்டோட சண்டைக்கார காலில் விழுந்தாலும் சொல்லிட்டு பார்வதி இப்போ கூல் பண்ணிவிட்டு, ஏன்னா விஜய் சேபி சார் வந்தார்னா எதாவது சொல்லுவார் வீக்கெண்டில், ஏதோ இஷ்யூ ஆகும், அதனால் இப்போவே நாங்கள் சமாதானம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை வந்து பெருசாக ஆகாதுன்ற மாதிரி அவன் ப்ளேம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இப்போ பேசுறதுக்கே எனக்குலாம் பயமாக இருக்குது. எதை சொன்னாலும் ஒரு மாதிரி முறைக்கிறான். அவன் பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி பேசுகிறான். உண்மையாகவே என்னால் இது பண்ண முடியல அவன்கிட்ட. இப்போ பார்வதி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தானா நம்ம வந்து சாட்டர்டே வந்து பேசலாம். பட் ஆனால் பார்வதி வந்து நம்ப முடியல. அங்கே பாரு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்றாங்க. அப்படியே திவ்யாவுமே இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு எல்லாம் கம்முன்னு தூங்கிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவை அவங்க ரெண்டு பேர் பக்கம் திருப்பவே இல்லை மக்களே. அவங்க ரெண்டு பேரும் ஆனால் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் யார் முட்டாள் என்னன்னு தான் தெரியல எனக்கு. இவங்க ரெண்டு பேர் வந்து அவ்வளோ கிளவராக என்னன்னு தெரியல. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் எதை தெரியும், இல்லை நாளைக்கு லைவில் வந்து இதில் எதாவது காமிக்கிறாங்க பார்க்கலாம் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.